சத்திய அசத்தியத்தை தீர்மானிக்கிறாங்க. நம்பரப்பா தீர்மானிக்கிறது அரசியல் கட்சி கிடையாது. இது அல்லாஹ்வுடைய மறுமைக்காக உள்ள வாழ்க்கை நெறி. இங்க ஒழுங்கா நடந்து அங்க சொர்க்கத்தை அடைவதற்கான வழிமுறை இஸ்லாம். இந்த உலகத்தில் உள்ள நல்ல சொகுசா வாழ்றதுக்கு சொல்ற வழி இல்லை இது. அங்க நல்லா இருக்கணும். அதுக்கு என்ன வழி? அல்லாஹ் சொல்றான், ஒயின் துதி அக்ஸரம் அன்பில்லாது யுதில்லுக அன் சபீலில்லாஹ். பூமியில் வாழுகின்ற மக்களில் பெரும்பான்மையானவர்களை நீங்கள் பின்பற்றினால், முகமதை நீங்கள் பின்பற்றினால் உங்களையும் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வழிதவர செய்து விடுவார்கள், உங்களையும் கெடுத்துருவோம் அல்லாஹ் சொல்லிட்டார். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்றான், பெரும்பான்மையை நீங்கள் கணக்கில் கொள்ளாதீர்கள். வேற என்ன கூடாது? மெஜாரிட்டியை கணக்கில் கொள்ளக்கூடாது. அதான் பெரும்பான்மை. உலமாக்கள் அறிஞர்கள் கணக்கில் கொள்ளக்கூடாது, முன்னோர்கள் கொள்ளக்கூடாது. கடைசியா கொள்ளக்கூடாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா மனோ இச்சை. நிறைய தப்புகள் செய்யறான். முக்காவாசி தப்புக்கு அதான் காரணம். தண்ணி அடிக்கிறான். என்னன்னு கேட்கறான், எந்த குர்ஆன்ல இல்ல, ஹதீஸ்ல இல்ல, இமாம்கள் சொல்லல, முன்னோர்கள் பிடி பிடிக்க சொல்லிட்டு போனாங்களா இல்ல, அல்லது உலமாயா ஃபத்வா கொடுத்தாரு அதுவும் இல்ல. ஏன்டா குடிக்கிறார்? விருப்பமா இருக்கு. விருப்பம் ஒரு மார்க்க ஒரு காரியத்தை செய்வதற்கு என்ன அளவுகோலா இருக்குது? மன இச்சை. அவர் விரும்புறாரு செய்யறாரு, அவ்வளவுதான். எவன் ஒருத்தன் தன்னுடைய மனோ இச்சையை கடவுளாக ஆக்கி கொண்டானோ, அப்புறம் ஐத்த மனிதகத இலாஹு ஹவாஹு அப்ப அந்த தக்குன் உலக வக்கீலா. ஒருத்த மனோ இச்சையை கடவுளாக்கிட்டான்னு சொன்னா அவனுக்கு நீ வக்கீல் ஆயிருவியா, நீ பொறுப்பாளி ஆயிருவியான்னு அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்கிறான். அப்ப மனோ இச்சைகளை பின்பற்றி கொண்டும் அளவுகள் வச்சிடாதீங்க. உங்களுக்கு புட்டிவாதமா இதான் செய்யணும்னு நினைக்கும், தூக்கி எறியணும். மனோ இச்சைக்கு வெளியே வைங்க, முன்னோரத்துக்கு வெளியே வைங்க, உலமாக்களத்துக்கு வெளியே வைங்க, பெரும்பான்மைக்கு வெளியே வைங்க. குர்ஆனை கொண்டே உள்ள வைங்க. இதயத்துல குர்ஆனை கொண்டே வைங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிக்கப்பட்ட வஹி செய்திகளை, அவங்களுடைய ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை கொண்டே உள்ள வைங்க. இப்ப ஆய்வு பண்ணி பாருங்க, நம்ம மாணவி வழியில் இருக்கிறோமா, மற்ற நடைமுறையில் இருக்கிறோமா? ஒண்ணு ஒண்ணா புட்டு தெரிஞ்சிடலாம். ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்கிறோமே. மாணவி வழியும் நம்முடைய நடைமுறைன்னு போட்டிருக்கு. முஸ்லிம்களுடைய நடைமுறையை விட முக்கியமா சொல்ல வேண்டியது கொள்கையை தான் சொல்லியிருக்கணும். இரண்டாவது நடைமுறைக்கு வரணும். ஃபர்ஸ்ட் கொள்கை. அப்ப முஸ்லிம்களுடைய இன்னைக்கு முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கொள்கை, தமிழக முஸ்லிம் சமுதாயத்தினுடைய கொள்கை என்னவா இருக்கிறது, மாணவிகளுடைய வழி என்னவா இருக்கிறது அப்படின்னா, நம்ம கொள்கையில முக்கியமானது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஈமானுடைய கிளைகள் படிச்சிருப்பீங்க. 6 விஷயத்தை நம்பணும்பீங்க. ஆமன்து பில்லாஹி. அதெல்லாம் கொள்கை. மனசுல நம்புறதான கொள்கை. அல்லாஹ்வை நம்பணும், வானவர்களை நம்பணும், தூதர்களை நம்பணும், வேதங்களை நம்பணும், மறுமை நாளை நம்பணும், விதியை நம்பணும். இதெல்லாம் நம்ப வேண்டிய விஷயம். மரணத்துக்கு பிறகு எழுப்புறதுன்னு சேர்த்துக்கிறாங்க. அது இறுதி நாள்ல சேர்ந்துக்கிட்டாங்க. சரி, 7ஆவும் 6ஆவும் வச்சுக்கலாம். இந்த விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், நம்பணும் வாங்கியிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எப்படி நம்பினார்கள் அப்படி நம்புறோமா? நம்பிக்கை தானே ஃபர்ஸ்ட். ஈமான் இல்லாம எந்த அமல் செஞ்சாலும் எடுக்கப்படாது அல்லாஹ் இடத்துல. அல்லாஹ்வை நம்புறதுன்னு அந்த டாபிக் எடுத்து நீங்க ஆய்வு பண்ணி பாருங்களேன். நீங்களே அல்லாஹ்வை நம்புறீங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயமும் அவங்க நேரடியா உருவாக்குனாங்களே, அந்த சமுதாயம் அல்லாஹ்வை நம்புனுச்சு. ரெண்டுக்கு ஒப்பிட்டு பார்ப்போமா? அவங்க நம்புற மாதிரி தான் நீங்க நம்புறீங்களா? இல்ல, கண்டிப்பா இல்ல. அல்லாஹ் மேல ஆணையா கிடையாது. அவர்கள் எப்படி நம்பினார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரால் உருவாக்கப்பட்டவர்கள் எப்படி நம்பினார்கள்? எப்படி நம்பினார்கள் கேட்டா, அனைத்து ஆற்றலும் அல்லாஹ்வுக்கு மாத்திரமே உண்டு. அல்லாஹ்வுக்கு எந்த பலவீனமும் இல்ல, அல்லாஹ்வுக்கு எந்த ரெக்கமெண்ட் தேவையில்லை, எந்த சிபாரிசு தேவையில்லை. அல்லாஹ்வை தவிர அல்லாஹ்வுக்குரிய ஆற்றல் எதுவும் மனிதர்களுக்கு இல்ல. அல்லாஹ்வுக்கு இணையாக யாருக்கு எந்த பண்பும் இல்ல. இதுதானே அந்த நபி தோழர்கள் எல்லாம் கற்றுக்கொண்ட நடைமுறை. இன்னைக்கு நம்ம நடைமுறை எப்படி இருக்குது? ஒரு பக்கம் அல்லாஹ்வை சொல்லிக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது அழகா முழங்குறோம், பாட்டு படிக்கிறோம், போட்டு ஓதுறோம், சின்ன பிள்ளைல சொல்லி கொடுக்கிறோம், அர்த்தம் கூட எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னா சொல்லி கொடுக்கிறோம். உறுதியா இருக்கிறோமா? அந்த மாதிரி தான் நம்புறோம். யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் அல்லாஹ்வை நம்பிக்கிட்டு இதே காயல் பட்டணத்துல அல் மதது யா மொய்தீன்ங்கிறீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியாது அவங்களுக்குலாம். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற ஒரு அர்த்தமும் இந்த அர்த்தமும் முரண்படுதுங்கிறது பெரிய ஆராய்ச்சியா வேணும். நாங்கெல்லாம் பயான் பண்ணியா தெரிஞ்சுக்கிறது. இது வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு முஹைதீன நீங்க தான் உதவி செய்யணும்ங்கிறீங்க. 4 யாரையும் கூப்பிடுறீங்க, ஆஜராக இருப்பவரே பார்த்து கொண்டிருப்பவரேன்னு சொல்லி அல்லாஹ் ஒருத்தன் தான் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த மாதிரியான ஒரு அழைப்புகளை விடுறீங்க. மௌலிது என்ற பெயர்ல யாசாயி பண்ணா ஊரி புள்ளி நாசிரி பிஸ்ஸமை வல்ல அல்லாஹ் ஹுஸ்னில் பாசிரின்னு படிக்கிறீங்க. நாகூராரே நீ எங்களுக்கு உதவி செய்யி. நாகூரார்னா யாரு? 400 வருஷத்துக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து மறைந்து விட்டு ஒருவரை அழைத்து என்ன பண்றீங்க? யாசாயி பண்ணா ஊரி, நாகூர்ல உள்ளவரை நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். எதுக்கு உதவி செய்யணும்? ஒழுங்கா காது கேட்கறதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும், ஒழுங்கா கண்ணு தெரியறதுக்கு உதவி செய்யணும். அப்படி பிஸ்ஸமை செவிப்புலருக்கு உதவி செய்யுங்க. உறுப்புகளுக்கு நீங்க தான் உதவி, கைகாலம் நல்லா சிறப்பா செயல்படுவதற்கு நீங்க தான் உதவி செய்யணும்.
அழகான ஹுஸ்னில் பாஸ்ரி, அழகான பார்வைக்கு உதவி செய்யணும்னு என்ன செய்றீங்க, கேட்கறீங்க. இப்படி கேட்கறதுக்கு அல்லாஹ் அனுமதிச்சிருக்கானா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்து இப்படி செஞ்சுட்டா? செஞ்சுச்சு. எந்த உம்மத்து செஞ்சு தெரியுமா? எந்த உம்மத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார்களோ அந்த உம்மத்து செய்தார்கள். இதெல்லாம் செஞ்சாங்க. யார் செஞ்சா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு உம்மத்தை பார்த்தாங்க. ஒன்னு ஏற்றுக்கொண்ட உம்மத்து, இன்னொன்னு எதிர்த்த உம்மத்து. நீங்க செய்யற இந்த காரியங்களை எல்லாம் செய்தார்கள். யார் செய்தார்கள் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார்களே அவங்க தானே செஞ்சாங்க. குர்ஆன்ல அப்படி இருக்கா இல்லையா? இருக்குது. என்ன பண்ணா? அவுலாய் சுபாவுனா இந்தல்லான்னு சொன்னான். அல்லாஹ் தான் படைச்சவன் ஒத்துக்கிட்டு, அல்லாஹ் தான் ரிஸ்க் தரவன் ஒத்துக்கிட்டு, அல்லாஹ் தான் அனைத்து ஆற்றலுக்கு உரியவன் ஒத்துக்கிட்டு என்ன செஞ்சான்? சில பெரியார்களை சிலையா வச்சிருந்தான். சில பெரியார்களுடைய அடக்க ஸ்தலத்தை கட்டிக்கிட்டான். மக்காவுல பொறுத்த வரைக்கும் பெரியார்களை சிலையா நிப்பாட்டினான். மதீனாவை பொறுத்த வரைக்கும் பெரியார்களை கொண்டு போய் கபராக்கினான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு வாழ்க்கை சந்திக்கிறாங்க. மக்காவுல சந்திச்சது யார? கபரை மனிதர்களை வந்து சிலைகளாக நிப்பாட்டினாங்க. இப்ராஹிம் நபியவே சிலையா நிப்பாட்டினாங்க. புகாரில வருது. இஸ்மாயில் நபியவே ஓரிரை கொள்கை நிலைநாட்ட வந்த இஸ்மாயில் நபியை பண்ணிட்டாங்க. காபா கட்டினாங்களே அவங்களே கொண்டு போய் சிலையா நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. காபத்துல்லாஹ்ல பாக்குறோம். அதே மாதிரி மதீனாவுல என்ன பண்ணாங்க? நபிமார்களுடைய கபர்களை எல்லாம் அடக்கத்தலமாக ஆக்கிய யூதர்கள் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் கண்டிச்சாங்களா இல்லையா? சிலையாவும் நீ வணங்காத, அடக்கத்தலமா வணங்காத. அல்லாஹ் தவிர யாரையும் கூப்பிடாது. அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க? இல்லையா, நாங்க வணங்கவா செய்யறோம், அல்லாட்ட வாங்கி தருவாங்க. நாங்க அல்லாட்ட சொல்றோம். இவங்க எல்லாம் அல்லாஹ் கிடையாது. யாரு? நாங்கள் வணங்குகிற இந்த பெரியார்கள் மகான்கள் எல்லாம் அல்லாஹ் கிடையாது, கடவுள் கிடையாது. நாங்க எதுக்கு வணங்குறோம்னு கேட்டா இவர்கள் எங்களுக்கு ஹாவுலாய் சுபாவுனா இந்த அல்லாஹ், இவங்க எல்லாம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள். இதெல்லாம் சொன்னாங்க. இது இஸ்லாத்துல கரெக்டான இதா சரியான இஸ்லாமா இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட தேவையில்லையே. கரெக்டா அவன் இருக்கிறான். ஆல்ரெடி ஏற்கனவே அவன் கரெக்டா தான் இருக்கிறான். அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டான், அல்லாஹ் படைச்சதை ஏத்துக்கிட்டான், அல்லாஹ் ரிஸ்க் தரதை ஏத்துக்கிட்டான். ஏத்துக்கிட்டு என்ன செஞ்சிருக்கிறான்? மத்தவங்களை வணங்குறான். எப்படி வணங்குறான்? சிபாரிசு பண்ணுவார்கள், அதான் வணங்குறான். நம்மள அதான் சொல்லிட்டு இருக்கிறோம். அப்படி ஜெராக்ஸ் தானங்க இன்னைக்கு சொல்றது. ஏன்பா அவளியான்னு கூப்பிடுற, ஏன்பா அல்மதுங்கிற, ஏன்பா குத்துபியத்து ஓதுற, ஏன்பா இருட்டு திக்ர் பண்ற என்று கேட்டால் சொல்ற ஒரே பதில் என்ன? இதான் சிபாரிசு பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் வாங்கி தருவாங்க, நமக்கு வாங்க இயலாது. இந்த மாதிரியான வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோமே, இது சரியா இருந்தால் அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பப்பட தேவையே இல்லை. இந்த கொள்கை அவங்க கரெக்டா இருந்தாங்க. ஏற்கனவே அபூ லஹப், அபூ ஜஹல் போன்றவர்கள் எல்லாம் இந்த மாதிரி நம்ம செய்யறோமே, பெரியார்களை கூப்பிட்டுக்கிட்டு இதே மாதிரி இந்த பெரியார்களால் சந்தேகத்துக்குரியவர்கள். அவன் அழைச்ச பெரியார்கள் பல பேர் கன்ஃபார்ம் பெரியார்கள். இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி எல்லாம் திட்டவட்டமான பெரியார்கள். மூசா நபி, ஈசா நபி, உசைர் எல்லாம் திட்டவட்டமான நல்லடியார்கள். குர்ஆன் மூலமாக நல்லடியார்கள் நிரூபணமானவர்கள். நாம் அழைக்கிற அப்துல் காதர் ஜிலானியோ சாவுலமீது அவுலியாங்கிறவங்களோ அவுலியாவா இருப்பாங்களா இல்லையா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்ராஹிம் நபிக்கு அப்படி நீங்க சொல்ல இயலாது, அவுலியா தான் அவர். இஸ்மாயில் நபிக்கு அப்படி சொல்ல இயலாது, இறைநேசர் தான் அவர். மூசா நபிக்கு சொல்ல இயலாது, அவர் நல்லவரா இல்லையா தெரியாது சொல்ல முடியுமா? மூசா நபி இறை தூதர் தான், நல்லவர் தான். நல்லவர் தான் என்று கன்ஃபார்ம் ஆனவர்களை அழைத்தவர்களுக்கு எப்படி ஒரு பேச விடுவதுன்னு சொன்னா, நல்லவங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. வெளிப்படையான சில செயல்கள் தெரியும், அல்லது எழுதி வைத்த கதைகள் தெரியும். அந்த கதைகள் அடிப்படையில் நம்ம வந்துகிட்டு சிலர மகான் நினைக்கிறோம். அவங்களை அழைச்சவங்களே அல்லாஹ் கண்டிக்கிறான். நம்மளை எந்த கண்டனம் செய்யுமா? நம்மளுக்கு எப்படிப்பட்ட தண்டனை அல்லாஹ் சித்தப்படுத்தி வச்சிருப்பான்? அல்லாஹ் நம்புறது அவுட்டா போச்சுங்க. கேட்டா அல்லாஹ் பத்தி அல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர்ங்கிற அல்லாஹ் இந்த சாதாரண ஒரு விஷயத்தை விளங்கி இருக்கிறோமா? அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லும் பொழுது அனைத்துக்கும் சக்தி உள்ளவன் அப்படிங்கிறான் தன்னை பற்றி. நினைத்ததை எல்லாம் செய்து முடிக்கிறவனா, நான் நினைச்ச செய்வேன் அப்படின்னு தன்னை பற்றி அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்துக்கிறான், தன்னை தானே புகழ்ந்துக்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய ஆற்றலை நம்ம எப்படி கொச்சப்படுத்துறோம்? ஒரு மனிதனுடைய நிலையில கொண்டு நிறுத்திக்கிறோம். அல்லாஹ்வுடைய ஆற்றலை எப்படி நிப்பாட்டிவிட்டோம்? பேருக்கு அல்லாஹ்ங்கிறோம், இந்த வார்த்தையை சொல்லிக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எல்லாம் முடியும், அல்லாஹ்வுக்கு முடியாது ஒண்ணுமே இல்லை. இப்படி எல்லாம் ஒரு பக்கம் சொல்லிக் கொண்டாலும் நம்ம எங்க ஒண்ணு நிப்பாட்டுறோம்? அல்லாஹ்வை நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கையின் மூலமாக சாதாரண மனிதனுக்கு உள்ள அளவுதான் அல்லாஹ்வுக்கு இருக்குது அறிவு. அந்த அளவு தான் அல்லாஹ்வுக்கு ஆற்றல் இருக்குன்னு நினைக்கிறோம். எப்படி நினைக்கிறோம்? நம்ம சொல்லக்கூடிய உதாரணங்கள் மூலமா நினைக்கிறோம். அல்லாஹ் நமக்கு சொல்றான், லா துல்லிபுல் இல்லாஹி அம்சாங்கிறான். அல்லாஹ்வுக்கு உதாரணம் சொல்லாதீங்கறான். நீங்க என்ன பண்றீங்க? வக்கீல் சொல்றீங்களா இல்லையா? ஏன்பா அவளியா போற வக்கீல் நேரடி வாதிட முடியுமா? கோர்ட்ல வக்கீல் வைக்கிறது இல்லையா? நம்ம கேஸ் போட்டா நம்மளா போய் கோர்ட்டுக்கு போறோம். அதுக்குன்னு உள்ள ஆளுக்கு தானே போய் செய்யணும். அங்க மகான்களை பிடிச்சோம்னு சொன்னா அவங்க அல்லாட்ட என்ன செய்வாங்க? எங்களுக்கு வக்கீலா இருந்து வாதிட்டு வருவாங்க. வக்கீலுங்கிறீங்க. இல்லன்னா என்ன பண்றீங்க? ஒரு முதலமைச்சர் போய் பார்க்க முடியுமா? உனக்கு
கீழே இருந்து ஆள் பிடிச்சிட்டு போகணுமா இல்லையா? ரெக்கமெண்ட் செஞ்சாலும் போக முடியும், இல்லாட்டி விரட்டி விட்டுருவாங்களா இல்லையா? பிரதமரை சந்திக்க முடியுமா? ஒரு சாதாரண பிரதமரை சந்திக்க முடியல, இப்படி எல்லாம் போய் சந்திப்பார். எங்களை மாதிரி ஆளுகளை அப்படி என்கிட்ட சொன்னா நாங்க எல்லாட்ட வாங்கி தருவோம், நீ போய் நேரம் கேட்க கூடாது அப்படின்னு சொல்ற சித்தாந்தத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். அல்லாஹ் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. இந்த உதாரணத்தை சொல்வதன் மூலமாக அல்லாஹ் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. எப்படி வக்கீல்னா என்ன, நீதிபதினா என்ன? அல்லாஹ் நீதிபதி ஆகிட்டாங்கல்ல, அவுளியா வக்கீல் ஆகிட்டாங்க. நம்மள சாதாரண மக்கள் ஆகிட்டாங்க. நம்ம எல்லாம் மக்கள். அவுளியாங்கிற வக்கீல், அல்லாங்கிற நீதிபதி. அப்ப நீதிபதி என்னால வழக்கு போடுறாங்கன்னு வைங்க, நீதிபதிக்கு நான் குற்றவாளியான்னு தெரியுமா? தெரியாது. நான் ஒரு கொலை செஞ்சா கேஸ் கொண்டு போறாங்க, நீதிபதிக்கு நான் கொலை செஞ்சது தெரியுமா? செய்யலன்னு தெரியுமா? ஒன்னும் தெரியாது. எதை பார்ப்பாரு? வாதத்தை பார்ப்பாரு. வாதங்களை பார்த்து எது நல்லா இருக்குதோ அதுக்கு தகுந்த தீர்ப்பளிச்சிருவாரு. சமயத்தில் குற்றவாளி நிரபராதி பாரு, நிரபராதி குற்றவாளி ஆக்கிடுவாரு. அவர் மனுஷன். மனுஷனுக்கு எதை கொண்டு முடியும்? வாதங்களை பார்ப்பாரு, எவிடன்ஸை பார்ப்பாரு. 10 சாட்சி இருப்பான், கொண்டு விட அப்படின்னு நம்ம சாட்சி சொல்ல மாட்டான். சாட்சி இருக்க கொலை செஞ்சுட்டு சாட்சியா இருப்பான். சாட்சி சொன்ன தலை எடுத்துருவேன்னா அவன் சாட்சி சொல்ல மாட்டான். ஒரு விடுதலை தீர்ப்பு சந்தேகத்தின் பலனை கொடுத்து விடுதலை செய்கிறேன் போயிருவார் நீதிபதி. இதான் அல்லாஹ். ஏப்ப அல்லாஹ் எவ்வளவுதான் தெரியும் நினைக்கிறியா? நீ எதுக்கு வைக்கல அல்லாவுக்கு? அல்லாட்ட போய் என் மீது வழக்கு வருது, அல்லாஹ் இவர் ஐங்காலம் தொழுதாரு, நான் தொழுவே இல்லை. அவர் வக்கீல் வாதாடுறாரு, ஐங்காலம் தொழுதாரு, நான் நோம்ப வைக்கல. வக்கீல் சொல்லுவார், அவரே சொல்லுவாரு, அல்லாஹ் நோம்பு வச்சான், நீ உனக்கு தெரியல, நோம்பு வச்சா எனக்கு தெரியும். இதா அங்க என்ன வக்கீலுக்கு வேலைங்கிற? அவன் தான் ஆல்ரெடி இங்க எழுதி வச்சிருக்காங்க, உட்கார்ந்து பதிவு பண்ணிட்டு இருக்காரு, ஒவ்வொன்றையும் பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு இலை உள்ளதான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கிறது, உள்ளத்தில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது. அங்க வேற வாய்க்கு சீல் வச்சிருவாங்க, அல்லியோமன் அகத்திமால அப்பாய்கள். அங்க வந்து வாய்கள் மீது சீல் வச்சிருவோம்னு சொன்னால கையும் காலம் தான் பேசுங்கிறான். அங்க இருந்து வக்கீலுக்கு வேலைங்கிறார். ஹசாத்தில் அஸ்வாத்தில் ரஹ்மான்ங்கிறான். ரஹ்மானுக்கு முன்னாடி ஓசைகள்லாம் ஒடுங்கிவிடும், வாய் மூச்சு விடக்கூடாது, எல்லா ஓசையும் ஒடுங்கிடுவாங்க. நிக்கும் வக்கீல் பேச போறீங்களா நீங்க? வக்கீல் இப்படி நிப்பாரு, கூனி குறுகி போய். யார வக்கீலுங்கிறீங்களோ அவர் நிக்கிறதே பரிதாபமா இருக்கு. அங்க நபிமார்கள் நப்சி நப்சி நிற்பாங்க. வக்கீல சொல்றீங்க நீங்க, இறை தூதர்களை என்ன செய்வாங்க? யாரெல்லாம் எங்களுக்கு பயங்கரமா எங்களுக்கு தெரியாதான்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கைவிட்டுருவேன்ட்டாங்க. என் சகோதரன் ஈசா சொன்னது போலவே நானும் சொல்லி உங்களை கைவிட்டுருவேன், நான் சொன்னது போல செய்யாதீங்க, சஹாபாக்களை கைவிட்டுருவேங்கிறாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலைமையில என்ன வக்கீலு? வக்கீலுக்கு எடுபடுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹவுதுல் கௌசர் தண்ணீர் கிட்ட நிற்கும் பொழுது சில நபித்தோழர்கள் வருவாங்க. அந்த தண்ணீரை குடிப்பதற்காக மஹ்ஷர் பெருவெளியில தடுத்து நிறுத்தப்படுவார்கள். இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, போய் என் தோழர்கள் விடுங்க, அஸ்ஹாபி அஸ்ஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா முஹம்மத் லா தத்ரி மா அஹதது பாதக், உனக்கு பின்னாடி அவங்க என்ன செஞ்சாங்க உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ தோழர் நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், நீ மரணித்த பிறகு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று உனக்கு தெரியாது. அல்லாஹ் சொல்றான். அதான் இதான் நபிமார்கள் நடந்தா போயிட்டு வக்கீல் வக்கீலுங்கிறேன். வக்கீல் சொல்லும்போது என்ன சொல்ல வர்றீங்க? அவுளியாவையும் கவலைப்படுத்தி விட்டீங்க. இவர் என்ன தப்புக்கு வாதாட போறாருன்னு சொல்லி நீங்க செய்யற அக்கிரமத்தெல்லாம் பண்ணுவீங்க, நீங்க நல்லவர் வாதிட போறாரா? அப்படின்னா அவுளியா அன்பிட் ஆயிடுறாரு, அவுளியாவுக்கு லாயக்கு இல்லை அவரு. நீங்க தப்பு செஞ்சிருக்கும் பொழுது அதுக்கு போய் வாதாடினா அவுளியா இருப்பாரா? அவங்க அவுளியாவும் கேவலப்படுத்தி விட்டீங்க, அல்லாவும் ஒண்ணு தெரியாது ஆக்கி விட்டீங்க. இதுதான் அது. முதலமைச்சர் பார்க்க போறோம், முதலமைச்சர் போனா என்னால போக முடியாது. ஒரு வட்டம் மாவட்டம் எம்எல்ஏ மந்திரி தான் போக முடியாது, உண்மைதான். ஏன் அப்படி போக முடியுது? அவருக்கு என்ன தெரியாது, எனக்கு வேணும் அவரை தெரியுமே தவிர அவருக்கு என்ன தெரியாது. அப்ப ரெக்கமெண்ட் ஆளு வேணும். அல்லாவுக்கு என்ன தெரியுமா தெரியாதா? ஏப்ப அல்லான்னு கூப்பிட்டா அவங்களுக்கு எனக்கு தெரியுமா தெரியாது நினைக்கிறீங்களா? உங்களை படைச்ச இறைவனுக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாத ஒரு கொஸ்டின் பேசுறது தெரியும்னா கேட்க வேண்டியதான. அப்புறம் ஆளு யாரெல்லாம் கேட்டோம், யார புது ஆளர் போனால யார கூட்டு வாடா அப்படி எல்லாம் சொல்லு, கடவுள் சொல்லுவான்னு நினைக்கிறீங்களா? அப்ப எதுக்கு புரோக்கர் அல்லாவுக்கு மனுஷனுக்கு மத்தியில, கடவுளுக்கு மனுஷனுக்கு மத்தியில புரோக்கர் ஒழிக்கத்தான இஸ்லாம் வந்துச்சு. நேரடியா கடவுளோட தொடர்பு கொள்ளு, புரோக்கர் வைக்காத. புரோக்கரை ஒழிப்பதற்காக வந்து ஒரு மார்க்கத்தில் வந்து கடவுள்